கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் மீட்சியடைகின்ற நிலைமையில தான் இருக்கிறதை ஒழிய சுபிட்சத்தை நோக்கி நகர்வதாக இல்லை. செலவுகளிலே அதிலிருந்து வெட்டுகின்ற அந்த குறைக்கப்படுகின்ற பகுதியிலே செலுத்தப்படாத சம்பளம் என்று அந்த 20,000 ரூபாயை குறைத்துவிட்டு 10,000 ரூபாயை அங்கே செய்தார்கள், அதில் பதிவு செய்தார்கள். உண்மையிலேயே பொருள்களுடைய விலைகள் குறைவதாக அது அர்த்தப்படாது. அவ்வாறு குறையுமாக இருந்தால் அதை மத்திய வங்கி அனுமதிக்காது. மத்திய வங்கியினுடைய அந்த டார்கெட் பண்ணப்பட்ட 5% அடைகின்ற போது பொதுமக்கள் இப்போது வாங்குகின்ற பொருட்களுக்கு செலுத்துகின்ற விலையை விட சற்று கூடுதலான விலையை எதிர்வரும் காலங்களிலே செலுத்த வேண்டி வரும். IMFினுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து விலகிச் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் 2வது வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு துறை சார்ந்த விரிவுரையாளராக அல்லது துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தராக இந்த வரவு செலவு திட்டம் உங்களுடைய பார்வையில் அதனுடைய தன்மைகளோடும் அந்த நாட்டுக்குரிய சுபீட்சத்தோடும் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? சுபீட்சம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் 2022 ஆண்டுக்கு பிறகு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த ஒரு நிலைமையிலே ஒரு தற்காலிகமான ஒரு மீளெழுச்சி என்று சொல்லலாம், மீண்டெழுகின்ற ஒரு தன்மையைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய இது ஒரு சுபீட்ச நிலையை நோக்கி செல்லுவதாக கருத முடியாது. சுபீட்சம் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுவது, நாங்கள் இதற்கு முன்னர் அந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்னர் 2018 ஆண்டிலே தான் அதிகளவு பொருளாதார ஒரு விருத்தி ஏற்பட்டதாக நாங்கள் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக வீழ்ச்சி 2024 ஆண்டிலே வங்குரோத்து. இப்போது அந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கு மீட்சி அடைந்து அந்த 2018 ஆண்டு இருந்த நிலைமையை நோக்கி பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது சுபீட்சம் என்று சொல்லக்கூடிய நிலைமையை நாங்கள் இன்னும் எய்தவில்லை. அந்த சுபீட்சம் எப்போது வரும் என்று சொன்னால், இந்த 2018 ஆண்டு அதற்கு முன்னர் இருந்த நிலைமையை அடைந்த பிறகு பொருளாதாரம் மீண்டும் விரிவாக்கம் அடைகின்ற போது சுபீட்சத்தை நோக்கி நகர்வதாக சொல்லலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கடந்த வருடம் 2015 ஆண்டுக்கான 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை புதிய அரசாங்கம் முன்வைத்த போது அவர்களுக்கு இருந்த காலம் அதை உருவாக்குவதற்காக, வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதற்காக இருந்த காலப்பகுதியும் அதே போல வளங்களும் பொதுவாக குறைவாக இருந்த காரணத்தினாலே அதை நாங்கள் முறையான ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்காவிட்டாலும் கூட இந்த 2026 ஆண்டுக்கான அந்த வரவு செலவு திட்டத்தை தான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அதனுடைய செல்வழி என்பவற்றை பார்க்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இதைத்தான் நாங்கள் கருத முடியும். ஆகவே கடந்த வரவு செலவு திட்டம் ஒரு வருஷத்துக்காக அமைக்கப்பட்டாலும் கூட அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுபிட்சம் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்த விரும்பவில்லை என்றதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்லி இருக்கின்றேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் மீட்சியடைகின்ற நிலைமையில தான் இருக்கிறதை ஒழிய சுபிட்சத்தை நோக்கி நகர்வதாக இல்லை. அந்த மீட்சியானது பலர் இந்த வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி சொன்னதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்னர் இருந்த சுபிட்ச நிலையை அடைவதற்கு குறைந்தபட்சம் ஒரு தசாப்தம் செல்லும், 10 வருஷங்கள் செல்லும் என்று சொல்லியும், அதனால் இவ்வாறான வீழ்ச்சியின் போது ஒரு தசாப்தம் இழக்கப்படும் என்றும் பொதுவாக சொல்லப்படுவதாகவும், ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே 2022 ஆண்டிலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி 3 வருட கால பகுதியில் 2025 ஆண்டினுடைய
கடைசி பகுதி அல்லது 2026ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதி ஆகின்ற போது பழைய நிலைமைக்கு திரும்பி விடலாம் என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சொன்னதை அவதானிக்க முடிந்தது. ஆகவே அந்த 2018ஆம் ஆண்டு இருந்த இலக்கங்களை 2026ஆம் ஆண்டு ஆகின்ற போது, ஆரம்ப பகுதி ஆகின்ற போது அடைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு பொதுவாக சொல்வதுதான், வரவு செலவு திட்டம் என்பது ஒரு வருஷத்துக்கான ஒரு நிதி ஏற்பாடு. அதிலே நாங்கள் பொதுவாக எந்த விதமான மேஜிக்கையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒவ்வொரு வருஷத்துக்குமான வரவு செலவு திட்டங்களிலே பொதுவாக பொதிந்திருக்கக்கூடிய பேரின பொருளாதார இலக்குகள், கொள்கைகள் மற்றும் அரசு திட்டமிடல்கள் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தும். ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது 2025ஆம் ஆண்டுக்கு மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது துண்டு விழும் தொகை அதிக அளவில் இருந்ததை எல்லோரும் அவதானித்திருப்பார்கள். கடந்த வருடங்களோடு கிட்டத்தட்ட 75 வருடங்களோடு ஒப்பிடுகையில் இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? துண்டு விழும் தொகையை பொறுத்த மட்டிலே குறைவாக இருக்கிறது. துண்டு விழும் தொகை குறைவதற்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்போது IMFனுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கின்றது, ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனுடைய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. துண்டு விழும் தொகையை குறைக்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அளவிலே இருந்த துண்டு விழும் தொகை இப்போது ஓரளவுக்கு குறைவடைகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் இலக்கங்களிலே சொல்ல விரும்பவில்லை, ஆனால் முன்னர் இருந்ததை விட இப்போது குறைந்திருக்கின்றது. அவ்வாறு குறைவடைவதற்கான காரணங்கள் 2. ஒன்று, இலங்கை அரசாங்கத்தினுடைய வருவாய்கள் அதிகரித்திருக்கின்றன. நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய கிட்டத்தட்ட ஒரு 8% இருந்த வருவாய்கள் இப்போது அது 12%, 13% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் அந்த வருவாய் அதிகரிப்பு இந்த துண்டு விழும் தொகையை குறைத்திருக்கிறது ஒரு புறம். 2வது, இந்த அரசாங்கத்தினுடைய செலவீடுகளை பொறுத்த மட்டிலும் அதை ரேஷனலைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது அந்த செலவு செய்யப்படுகின்ற தொகையிலும் சில விஷயங்களை, சில மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வருவாயில் ஏற்பட்ட அதிகரிப்பு தான் இந்த துண்டு விழும் தொகையினுடைய வீழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வழமை போன்று வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்களின் ஊதியம் உயர்வு என்பதை விட அவர்களுடைய ஊதிய உயர்வில் நிரந்தர அடிப்படை சம்பளத்தோடு இணைக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பில் அதிக ஆர்வத்தோடு இருப்பார்கள். இம்முறை அரச ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பிலே 2ஆம் கட்ட அதிகரிப்பு என்று கூறப்படுகிறது. இந்த 2ஆம் கட்ட அதிகரிப்பு முறையில் இப்போதைய பொருளாதார ஏற்றத்தில் முறையாக இருக்கின்றதா, அல்லது அது விடயத்தில் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை காலத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கின்றது? இது எவ்வாறு என்று சொன்னால், இந்த ஆரம்பத்திலே முதலாவது பட்ஜெட்லேயே அரச ஊழியர்களுடைய சம்பளங்களை அதிகரித்தார். அந்த அதிகரித்த சம்பள அதிகரிப்பை 3ஆக பிரித்தார். 30,000 ரூபாய் அதிகரிக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, அப்படியாக இருந்தால் அதை 3ஆக பிரித்தார். 3ஆக பிரித்து 2025ஆம் ஆண்டு ஒரு 10,000 ரூபாய், 2026ஆம் ஆண்டு ஒரு 10,000 ரூபாய், 2027ஆம் ஆண்டு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் என்று பிரித்தார்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டு சம்பள பட்டியலிலேயே அந்த 30,000 ரூபாவையும் அங்கே அதிலே உள்ளடக்கி, அந்த சம்பள பட்டியலிலே வருகின்ற தொகை அந்த 30,000 ரூபாயை உள்ளடக்கியதுதான் வருவாய் என்று வருகின்ற போது, ஆனால் செலவுகளிலே அதிலிருந்து வெட்டுகின்ற அந்த குறைக்கப்படுகின்ற பகுதியிலே செலுத்தப்படாத சம்பளம் என்று அந்த 20,000 ரூபாயை குறைத்துவிட்டு 10,000 ரூபாயை அங்கே செய்தார்கள், அதிலே பதிவு செய்தார்கள். இது ஏன் செய்யப்பட்டது என்று சொன்னால், அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை வழங்கி இருக்கிறது, ஆனால் அந்த வளங்கள் 3 கட்டங்களாக வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்காக. இவ்வாறு இந்த அடிப்படை சம்பளத்திலே அந்த அதிகரிப்பு ஏற்படுகின்ற போது அது ஏனைய அலவன்சஸ் சொல்லுகின்ற மேலதிக கொடுப்பனவுகளிலே ஒரு முழுமையான ஒரு அதிகரிப்பை கொண்டு வரும் என்ற படியினாலே செய்திருக்கிறார்கள். ஆனால் வழங்கப்படுகின்ற சம்பளத்திலே அந்த கட்டங்கள் 3ம் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதை நீங்கள் கேட்டபடியால் நான் இதை சொல்லுகின்றேன், இல்லாட்டில் இது ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்குரிய ஒரு விடய பரப்பு. இப்போது இந்த பணவீக்கம் என்பது குறைந்திருப்பதாக மத்திய வங்கி கூறுகிறது, புள்ளிவர திணைக்களம் கூறுகிறது.
கடந்த சில மாதங்களாக குறிப்பாக 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதியிலே பணவீக்கம் எதிர்க்கணியமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த பணவீக்கம் என்பதை சற்று விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு 70% பணவீக்கம் அதிகரித்ததாக சொல்லுகிறோம். அதாவது விலைமட்டங்கள் பொதுவாக சராசரியாக ஒரு பொருளுடைய விலை 70% அதிகரித்ததாக சொல்லுவோம். ஆனால் அவ்வாறு 70% அதிகரித்த என்பது சராசரி தான். சில பொருட்களுடைய விலைகள் 3 மடங்காக அதிகரித்தன, சில பொருட்களுடைய விலைகள் 4 மடங்காக அதிகரித்தன. அவ்வாறு அதிகரித்த அந்த விலை மட்டங்கள் மேலும் அதிகரிக்காமல், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒரு பால்மா பாக்கெட்டினுடைய விலை 1000 ரூபாவாக இருந்தது 3000 ரூபாவாக அதிகரித்தால் அந்த அதிகரிப்பு 3100 ரூபாய் 3200 ரூபாண்டு அதிகரிக்காமல் அந்த அதிகரிப்பு 5% 10% இருக்கிறது என்பதுதான் அந்த பணவீக்கத்தினுடைய குறைகின்றது என்பதை காட்டும். உண்மையிலேயே பொருள்களுடைய விலைகள் குறைவதாக அது அர்த்தப்படாது. அவ்வாறு குறையுமாக இருந்தால் அதை மத்திய வங்கி அனுமதிக்காது, பொருளாதாரம் அனுமதிக்காது. விலைகள் அதிகரித்தால் அந்த நிலையிலிருந்து மேலும் அதிகரிக்காமல் அது ஒரு குறைந்த விதத்தில் அதிகரிப்பதைத்தான் இந்த பணவீக்கம் குறைவடைகின்ற என்ற கருத்து சொல்லும். இப்போது இந்த எதிர்க்கணிய பணவீக்கத்தை மத்திய வங்கி விரும்பவில்லை. அது பொருளாதாரத்தை சுருங்கச் செய்யும் என்று சொல்லி மத்திய வங்கி கருதியது. இப்போ மத்திய வங்கியினுடைய டார்கெட் 5% பணவீக்கம். இப்போது இருக்கிறது 1.2% விலை அதிகரிப்பு என்று சொன்னால் இது ஒவ்வொரு வருஷமும் விலைகள் 1.2% அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கின்ற போது அது மத்திய வங்கியினுடைய அந்த டார்கெட் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆகிய 5% விட குறைவாக இருக்கிறது. ஆக இந்த 5% விட குறைவாக இருக்கிற போது அது பொதுமக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏனென்றால் மத்திய வங்கி கருதுகின்ற பணவீக்க விதத்தை விட விலைமட்டம் குறைவாக இருக்கிற போது மத்திய வங்கி மக்களுடைய கொள்வனவு சக்தி அதிகரிக்கிறது என்று அர்த்தம். மத்திய வங்கியினுடைய அந்த டார்கெட் பண்ணப்பட்ட 5% அடைகின்ற போது பொதுமக்கள் இப்போது வாங்குகின்ற பொருட்களுக்கு செலுத்துகின்ற விலையை விட சற்று கூடுதலான விலையை எதிர்வரும் காலங்களிலே செலுத்த வேண்டி வரும். ஆகவே விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே வழங்கிய சம்பள அதிகரிப்புகளிலே ஒரு பகுதியை இந்த விலை அதிகரிப்பு தன்வசம் எடுத்துக்கொள்ளப் போகிறது. ஆகவே உண்மை அடிப்படையிலே வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புகள் 10,000 ரூபாவோ அல்லது 20,000 ரூபாவோ அல்லாமல் அதை விட குறைவான ஒரு நிஜப்பெறுமதியிலே தான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த பணவீக்க இலக்கிடல் என்பது பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு வருவாய் அதிகரிப்பினுடைய ஒரு பகுதியை கபலீகரம் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே பார்க்க முடியும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் பணவீக்கம் குறைவடைந்து கொண்டிருப்பதாக மத்திய வங்கி கூறுகிறது என்று. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பணவீக்கம் எதிர்கணியம் இருப்பதாக கூறுவதாகவும் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள். 2-3 மாதங்களுக்குள் சற்று முரண்நிலையான கருத்துக்கள் வருவது என்பது அது ஒரு நிரந்தரமான அல்லது உண்மையான கருத்தாக பார்க்க முடியுமா, இயற்கையானதாக பார்க்க முடியுமா, அல்லது ஒரு செயற்கையாக பார்க்க முடியுமா? இல்லை, இந்த பண சுருக்கம் என்று சொல்லுவோம். விலை மட்டங்கள் முன்னிருந்ததை விட குறைவடைந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் உண்மையிலேயே சராசரியாக பொருட்களுடைய விலைகள் குறைவடைவதை அது காட்டும். பண சுருக்கம் என்பது. பண வீக்கம் குறைவடைகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே விலைகள் அதிகரிக்கின்றன, ஆனால் அதிகரிக்கின்ற சதவீதம் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தப்படும். ஆக பொதுமக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு உண்மையான ஒரு ரிலீஃப், நாங்கள் ரிலீஃப் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் விளங்கும். அப்போ அந்த ரிலீஃப் எப்போ கிடைச்சதுன்னு சொன்னால் இந்த பணவீக்கம் எதிர்க்கணிய மட்டத்தை அடைந்த போதுதான் விலைகள் குறைவடைவதை மக்கள் ஒரு தற்காலிகமாக வேணும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த விலை குறைப்பு என்பது நின்று விலைகள் சிறிதாக அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. இதைத்தான் பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற அந்த நேர்க்கணியமான அதிகரிப்பு என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு நிகழக்கூடும். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய நிரம்பல், அதாவது ஏற்றுமதிகளை இறக்குமதிகளையும் கட்டுப்படுத்துகின்ற கொள்கைகள் போன்றன இதுக்கு காரணமாக அமையலாம். பணவீக்கம் குறைந்து கொண்டு போகிறது என்று சொன்னாலோ அல்லது அந்த மத்திய வங்கி சொல்லுகின்ற 5% விட குறைவாக இருக்கிறது அல்லது எதிர்க்கணியமாக இருக்கிறது என்று மத்திய வங்கி கருதும் பட்சத்திலே மத்திய வங்கி பணத்தை நிரம்பல் செய்து, குறிப்பாக வட்டி விதங்களை குறைத்து நாட்டிலே பணப்புழக்கத்தை அதிகரிப்பதன் மூலமாக அந்த விலை மட்டங்களை அதிகரிப்பதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், மத்திய வங்கியினுடைய வட்டி வீதங்கள் குறைவடைந்து சென்றமையை காண முடியும். அதன் போது பண பெருக்கம் அதிகரித்து அதன் காரணமாக விலை மட்டங்கள் படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு
அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுகிறது, மத்திய வங்கியினால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் பண வீக்கம் குறைவடைந்துள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் பொருட்கள் மீதான வரிகளின் அதிகரிப்பு என்பது சாதாரணமாக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. பொருட்கள் மீதான வரிகள் அதிகரிக்கின்றது என்பது ஒரு புறம். வேட் வரி இனி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியவில்லை அது எந்த விதமாக செய்யப்பட போகிறது என்று சொல்லி. நம்முடைய அயல்நாடு இந்தியாவிலே வட் வரி வீதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது அவ்வாறு குறைக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் பொதுமக்கள் மத்தியிலே கேள்வி அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக. இலங்கையை பொறுத்த மட்டிலே அந்த கேள்வியை குறைப்பதற்காக வட் வரி அதிகரிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னோட சொன்னால், கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கத்துக்கான வரி வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்காக முன்னர் வட் அறவிடப்படாத பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கும் இப்போது வட் வரி அறவிடப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் முன்னர் செலுத்திய விலைகளை விட இப்போது சில பொருட்களுக்காக சேவைகளுக்காக அதிக விலையை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் காரணமாக பணவீக்கம் படிப்படியாக அதிகரித்து செல்லலாம். ஆனால் மத்திய வங்கியினுடைய டார்கெட், அதனுடைய இலக்கிடல் என்பது வருஷா வருஷம் 5% பணவீக்கம் இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். இப்போது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற விடயம் மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஒரு கருத்து கூறப்படுகிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அந்த சம்பள அதிகரிப்பினுடைய நிலைப்பாடு. கடந்த காலங்களிலேயே கூறப்பட்டு வந்தது சம்பள அதிகரிப்பு என்பது நிச்சயம் இடம்பெறும் என்று. தோட்ட தொழிலாளர்கள் 25 நாட்கள் வேலை செய்தால் 10,000 ரூபாய் சம்பள உயர்வும், பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் உழைப்புக்கேற்ற வகையில் நியாயமான சம்பளம் அவசியம் என்பதை அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது நாளாந்த சம்பளமாக 350 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு முதல் அது 1,550 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது. 1,550 ரூபாய் சம்பளத்துக்கு மேலதிகமாக அரசாங்கத்தால் வரவுக்கான நாளாந்த கொடுப்பனவாக 200 ரூபாய் வழங்குவது என முன்மொழியப்பட்டது. தோட்ட நிர்வாகம் 1,550 ரூபாய் வழங்கும், அரசாங்கம் 200 ரூபாய் வழங்கும். அந்த வகையில் நாளொன்றுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,750 ரூபாய் நாளாந்த சம்பளமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் 25 நாட்கள் வேலைக்கு வந்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்படுகிறது. பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு ஒப்பந்தம் 2042 நிறைவடைகிறது. முறையாக நிர்வகிக்கப்படாத பெருந்தோட்டங்கள் மீளப் பெறப்படும். முறையாக நிர்வகிக்காத தோட்ட நிறுவனங்கள் மீளப் பெறப்படும் என்பதோடு மட்டுமல்லாது, இன்று சாதாரணமாக நாளாந்த கூலிக்காக செல்லுகின்றவர்களுடைய ஒரு நாள் கூலியாக 2,500 தொடக்கம் 3,000 ரூபாய் இருக்கின்றது. ஒரு நாளாந்தமாக அந்த கூலி வேலைகள் செய்கின்ற ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களின் கூலி. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அது எப்படி 1,750 ரூபாய் அதுவும் அரசாங்கம் 200 ரூபாய் வழங்குகிறது என்றால், இங்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு செய்யாவிட்டாலும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வினைத்திறன் அல்லது அந்த திராணி எந்த அரசுக்கும் இல்லையா? இதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பல வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். இலங்கையிலே பெருந்தோட்ட செய்கை வெளிநாட்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டது என்று நமக்கு தெரியும். அது ஒரு கைத்தொழில் புரட்சி காலத்திலே இங்கிலாந்திலே காணப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலை கொள்கின்ற முறைமையை அடிப்படையாக கொண்ட ஒரு நடைமுறை. இது பற்றி நாங்கள் தெளிவாக பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த தோட்டங்கள் அரசுடைமையாக இருந்து பிறகு தனியார் துறைக்கு வழங்கப்பட்டது. அரசுடைமையாக இருந்த காலப்பகுதியிலும் கூட, அதற்கு பிறகு தனியார் துறைக்கு மாற்றப்பட்ட காலப்பகுதியிலும் கூட, இந்த தோட்ட பகுதிகள் என்பன சமூகத்தினுடைய ஏனைய பொதுவான சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் அவர்களுடைய நடைமுறைகள், அவர்கள் அந்த தோட்டங்களை கையாளுகின்ற முறைகள், முகாமை செய்கின்ற முறைகள் அத்தனையுமே 1700ஆம் ஆண்டுகளிலே இங்கிலாந்திலே காணப்பட்ட அந்த கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியிலே காணப்பட்ட தொழிலாளர் நடைமுறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்ட ஒரு முறையாக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மைண்ட் செட், அந்த குறிப்பிட்ட தோட்டங்களை நிர்வகிப்பவர்களுடைய அந்த மனப்போக்கு என்பது ஐரோப்பாவிலே காணப்பட்ட அந்த பழைய மனப்போக்கிலேயே இன்னும் இருக்கிறது. அதிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. இப்போது இந்த தொழிலமைச்சின் அனுசரணையோடு அல்லது தொழிலமைச்சினுடைய அழைப்பின் பேரில் இந்த முதலாளிமார் சம்மேளனத்தை அழைத்து இந்த சம்பள பேச்சுவார்த்தைகளுக்கு பலமுறை அழைப்பு விடுத்த போதும் எவருமே செல்லவில்லை, எவருமே வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அவ்வாறு வராமல் விட்ட போதும்
அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம். ஆகவே இந்த இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த தோட்ட சொந்தக்காரர்கள் அல்லது அதை தற்காலிகமாக அதை நிர்வகிப்பவர்கள் தங்களுடைய வேலையை காட்டுகின்றார்கள். அவர் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பை வழங்கினால் லாபம் வராது, நட்டம்தான் வரும் என்று இங்குதான் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இப்ப நீங்கள் பாருங்கள், அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்குவதில் தங்களுக்கு நெருக்கடி நிலை இருக்கின்றது என்கின்றார்கள். அப்படி ஒரு நெருக்கடி நிலை இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்தை அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதில் நெருக்கடியை எதிர்கொள்கின்ற தோட்ட கம்பெனிகள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேறலாம் தான். எங்களால் இதனை நிர்வகிக்க முடியாது. நிச்சயமாக செய்யலாம். இதை இந்த 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 தோட்ட கம்பெனிகளுடைய நிலைப்பாடு உண்மையானதா என்பதை நிரூபிப்பதற்கு இலங்கையிலே பல ஆய்வுகள் கல்வியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது தனியார் நிறுவனங்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகளின் படி இவர்கள் சொல்லுகின்றவாறு நட்டமடைகின்ற நிலைமை இல்லை என்பது பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த துறையை ஒரு வித்தியாசமான ஒரு 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 ஏனைய நாட்டினுடைய பொருளாதார துறைகளிலிருந்து வேறுபடுத்தி கையாள்வதற்கு தோட்ட முதலாளிமார் விரும்புகின்றார்கள். அதுதான் உண்மை. ஆகவே அதிலிருந்து அவர்கள் விடுபட விரும்பவில்லை. ஆக இப்போது 2042ஆம் ஆண்டு ஆகின்ற போது அரசாங்கம் ஒரு நடைமுறையினை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். இதுவரை காலமும் இது பேசப்பட்டதே ஒழிய அரசாங்கங்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒரு தொகையை அதுக்கு ஒதுக்கி இந்த சம்பள அதிகரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கவில்லை. அனுர்குமார் சாணக்காருடைய அரசாங்கம் அதனை செய்திருக்கின்றது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தனியார் துறையினால் நிர்வகிக்கப்படுகின்ற தோட்டத்துறைக்கு அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலிருந்து பணத்தை ஒதுக்கி அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான அதுவும் போதாது. உண்மையிலேயே நிச்சயமாக தெரியும், நீங்கள் சொன்னது சரி. இன்று சாதாரணமாக ஒரு தொட்டாட்டு வேலையை செய்வதற்காக ஒருவரை நாங்கள் வேலைக்கு அமர்த்தினாலும் கூட அவருக்கு 2000 தொடக்கம் 2500 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். ஆனால் இந்த தோட்டத்துறையிலே வேலை செய்கின்றவருடைய சம்பளங்கள் இப்போது வந்திருக்கின்ற முன்மொழிவின்படி 1750 ரூபாய் வரை அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கூட 200 ரூபாயை அரசாங்கம் வழங்குகிறது என்று சொன்னால் இந்த துறையை தனியார் துறை வசம் வைத்திருப்பது எந்த அளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. இது உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அந்த துறையிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை இது கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு தீர்மானமிக்க ஒரு நடவடிக்கையாக அமையும். ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக அவ்வாறு தோட்டங்களை இயக்கிச் செல்ல முடியாத கம்பெனிகள் அவற்றை விட்டு செல்லலாம் என்கின்ற அது தொடர்பான தீர்மானமிக்க ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருப்பது அந்த நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்பட வேண்டும். அவ்வாறு விட்டு சென்றால் மீண்டும் அரசாங்கம் அதனை பொறுப்பேற்று நடத்தினால் அதை மிக வினைத்திறனாக நடத்தி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். பெருந்தோட்டங்களை தனியார் கம்பெனிகளிடமிருந்து பொறுப்பேற்கின்ற ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்த போது அப்போது எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு பொன் முட்டையிடும் வாத்தை கழுத்தை அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனை அரசாங்கம் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கம்பெனிகள் வெளிநாட்டவர்களுக்கு சொந்தமாக இருந்தன. அந்த வெளிநாட்டு சொத்துரிமையை நீக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அவற்றை பொறுப்பேற்றுக் கொண்டது. ஆனால் அந்த கம்பெனிக்காரர்களும் கூட இந்த மக்களை இப்போது பெருந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தோட்ட நிறுவனங்கள் இலங்கையர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றதா அல்லது வெளிநாட்டவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது? பல கம்பெனிகள் இலங்கையர்களுக்கு தான் சொந்தமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நீங்க பார்க்கலாம், இந்த ஹைக்ரோன் என்று சொல்லக்கூடிய உயர் நிலப்பகுதியில் இருக்கின்ற அந்த கம்பெனிகள் தான் பெரும்பாலும் பெருந்தோட்டங்களாக இருக்கின்றன. இடைநிலை மற்றும் தாழ்நில தேயிலை கம்பெனிகள் பெரும்பாலும் அவை பெருந்தோட்டங்களாக இல்லாமல் அவை சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு சிறுதோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிறுதோட்ட உரிமையாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் இலங்கையர்கள், மத்தியதர வகுப்பினர். ஆக இந்த தோட்டங்கள் அவை சிறு துண்டுகளாக உடைக்கப்படுகின்ற போது அவை வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதிலே வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த தோட்ட உரிமையாளர்களாக இருப்பவர்கள் அந்த அருகிலே இருந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பலர் தான் அதை வாங்கி இருக்கின்றார்கள். ஆக இப்போது அதிலே வேலை செய்பவர்களாக இருப்பவர்கள் இந்த முன்னர் பெருந்தோட்டங்களிலே வேலை செய்தவர்கள். அப்படி வேலை செய்ய விருப்பமில்லாதவர்கள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களை நோக்கி ஏற்கனவே நகர்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த பகுதியிலே இப்போது பெரும்பாலான இளைஞர் யுவதிகள் அங்கே இல்லை. அவர்கள் ஒன்றில் அது அருகே இருக்கின்ற டவுன்களிலே சென்று இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள்.
அல்லது கொழும்புக்கு நகர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் கொழும்பு நகர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வர்த்தக நிலையங்களிலும் இப்போது வேலை செய்பவர்களை பார்த்தால் மலையகத்தைச் சேர்ந்த இளைஞர்களாக இருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இப்போது வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முதலாவது வாசிப்புக்கான சந்தர்ப்பம் தான் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்றோ அல்லது கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனம், வாகன இறக்குமதி அனுமதிக்கப்படுமாக இருந்தால் அது இலங்கையினுடைய அதிகளவான டாலர்கள் வெளிச்செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். இப்போது இருக்கக்கூடிய அரசு டொலர் கையிருப்பில் தளம்பல் நிலையில் இருக்கின்றதா? வாகன இறக்குமதி என்பது அரசுக்கு பலமாக மாறி இருக்கிறதா, பலவீனமாக மாறி இருக்கிறதா? இப்போதைய 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பொறுத்த மட்டிலே 2025 ஆண்டினுடைய அரசாங்கத்தினுடைய வருவாய் அதிகரிப்பிலே கணிசமான பகுதி இந்த வாகன இறக்குமதி மீது விதிக்கப்பட்ட தீர்வைகள் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது அந்த வாகன இறக்குமதி அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் தொடக்கம் 2 பில்லியன் வரையிலான டாலர் வரையிலான பெறுமதிக்குத்தான் அதை அனுமதிப்போம் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த எல்லையை கூட இன்னும் அடைந்ததாக தெரியவில்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்ட போதிலும் கூட அதிகளவு வாகனத்துக்கான கேள்வி ஏற்படவில்லை என்பது இங்கே குறித்து காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதலாவது காரணம், அந்த வாகனங்களுடைய விலைகள் வரிகளை செலுத்திய பின்னர் உள்நாட்டிலே வருகின்ற விலைகள் மிக மிக அதிகமாக இருந்தமை ஒரு காரணம். பலர் வாகனங்களை வாங்குவதை தவிர்த்திருக்கின்றார்கள். வாகனங்களை கட்டாயமாக வாங்க வேண்டிய நிலையில் இருந்தவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவற்றினுடைய விலைகள் உண்மையிலேயே சர்வதேசத்திலே காணப்படுகின்ற விலைகளோடு ஒப்பிடுகின்ற போது மிக 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 பெருப்பிக்கப்பட்ட விலைகளாக இருக்கின்றன. இன்னொரு காரணம், இலங்கையிலே இறக்குமதி செய்யப்பட்ட மின் வாகனங்கள், மின்சாரத்திலே இயங்குகின்ற வாகனங்களுடைய ஒரு தொகுதி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அவ்வாறு விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற வாகன உரிமையாளர்கள் மிகப்பெரிய ஒரு இடர்பாட்டிலே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாடு மற்றும் அது விற்கப்பட்ட நாடு, இந்த ரெண்டிலும் வித்தியாசம் இருப்பதன் காரணமாக அவற்றை விடுவிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. இப்போது அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டாலும் கூட இன்னும் பல வாகனங்கள் விடுவிக்கப்படாத நிலையிலே இருக்கிறது. இது வாகன இறக்குமதியை செய்வதற்கு விரும்புவர்கள் மத்தியிலே ஒரு 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 பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விலைகள் கூடலாம் அல்லது அதற்கான செலவுகள் அதிகரிக்கலாம் என்றவாறான ஒரு பீதி இருக்கிறது. ஆகவே வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட எதிர்பார்த்தவாறு அதிகளவு வாகனங்கள் இலங்கையிலே இறக்குமதி செய்யப்படவில்லை. அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டாலும் அவை விற்கப்படாத நிலையில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்போது இலங்கையில் நீங்கள் கூறுகிற அடிப்படையில் பார்க்க போனால் டொலர் வெளிச்செல்வதனால் ஒரு பாதிப்பில்லை. டொலர் வெளிச்செல்லுகின்ற அளவில் பெரிய ஒரு ஒரு வெளிப்பாய்ச்சல் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பல காரணங்கள். அவ்வாறு வெளிப்பாய்ச்சல் ஏற்பட்டாலும் கூட உட்பாய்ச்சலும் அதிக அளவிலே இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், கடந்த காலங்களிலே இலங்கையிலே ஸ்டாக் மார்க்கெட்டிலே பங்கு சந்தையிலே அதிக அளவு முதலீடுகள் வந்திருக்கின்றன. அதே போல நிதி சந்தையிலும் பழையபடி திரைசேரி முறிகள் மற்றும் திரைசேரி பிணையங்களிலே வெளிநாட்டவர்களுடைய பங்களிப்பு அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ரெண்டு விஷயங்கள் டாலரை உள் கொண்டு வரக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. மூன்றாவது, இந்த காலப்பகுதியிலே அந்நிய செலாவணி உழைப்பிலே பங்களிப்பு செய்த இன்னொரு காரணி சுற்றுலா பயணிகளுடைய வருகை. அது மிக துரிதமாக அதிகரித்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய செலவீடுகள் குறைவாக இருந்தாலும் கூட டாலர் உள்வருகையானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான்காவது காரணி, இந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற இலங்கையர்கள் இலங்கைக்கு அனுப்புகின்ற அனுப்பல்களுடைய டாலர் அனுப்பல்களுடைய அளவும் அதிகரித்திருக்கின்றது. இந்த 4 காரணிகள் காரணமாக இலங்கையிலே டாலர் கையிருப்புகள், டாலர் உள்வருகை அதிகரித்திருக்கின்றது. அதற்கேற்ப வெளி செல்கை என்பது குறைவாக இருந்திருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் கடந்த காலங்களிலே. ஆகவே வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்ட போதிலும் கூட பலர் எதிர்பார்த்தது போல மிக பெரிய அளவிலே வெளிச்செல்லல்கள் ஏற்பட்டதாக தெரியவில்லை. கடன் மீளச் செலுத்துவது தொடர்பிலும் அரசுக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்து வருவதாக நீங்கள் கூறுவது போன்று இருந்தால் கடன் செலுத்துகின்ற போது இதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகுது? ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தன்னுடைய உரையிலே அழுத்தி கூறிய ஒரு விஷயம்தான், 2028 ஆண்டு இலங்கை கடனை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது அது தொடர்பாக எந்த சந்தேகமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், இலங்கை கடனை மீளச் செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்கும் என்று அவர் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கைக்கு காரணம், இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த சீர்திருத்தங்கள் காரணமாக
எதிர்பார்க்கப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய வருவாய் இலக்கினை மீறி சென்றிருப்பதாக இப்போது சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்த வருவாய் இலக்குகளை விட கூடுதலான வருவாயை ஈட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டிலே அந்த ஓவர் ஷூட் பண்ணியிருப்பதற்கான முக்கிய காரணம் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டது என்றது வெளிப்படையானது. இது எந்த அளவுக்கு அடுத்த ஆண்டுக்கும் செல்லும் என்பது சம்பந்தமாக நமக்கு தெரியாது. ஆனால் IMFினுடைய முக்கியமான இடர்நிலை குறிகாட்டிகளாக சொல்லப்பட்டது இந்த வருமான அதிகரிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அதிலே ஒரு தொய்வு ஏற்பட்டால் இந்த கடன் மீளச் செலுத்தலிலே பிரச்சனை வரக்கூடும் என்பது அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் சில குறிகாட்டிகளிலே பாராட்டத்தக்க ஒரு அடைவினை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட கடன் நிலைபெறும் தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதிலே அரசாங்கத்தினுடைய வருவாயை அதிகரித்தல், துண்டு விழும் தொகையை குறைத்தல், முதல்நிலை சர்ப்ளஸை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இந்த விஷயங்களிலே அவர்கள் மிக கராராக இருப்பதாக தெரிகிறது. எனவே அதை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அரசாங்கம் முயற்சித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே புதிய வரிகள் பெரிதாக விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் செல்வ வரி, சொத்து வரி என்பவற்றை விதிக்குமாறு IMF தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. ஆகவே வருவாய் இலக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல செலவீட்டை ரஷனலைஸ் பண்ண வேண்டும். அதாவது செலவீடுகளை மேற்கொள்கின்ற போது அந்த செலவீடுகள் நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். துண்டு விழும் தொகையை குறைக்க வேண்டும். வெளிநாட்டு கடன்களை 87% 32ஆம் ஆண்டு ஆகின்ற போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய 32% குறைப்பதற்கு இலக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இலக்குகள் என்பன இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் ஏனைய குறிகாட்டிகளின் அடிப்படையிலே சாத்தியமானது என்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நம்புகின்றது. ஆனால் பணவீக்கம் அதிகரிக்கின்ற போது பொதுமக்கள் மத்தியிலே இப்போது இருக்கின்ற ஒரு நிலைமை என்னவென்று சொன்னால், கடந்த சில வருஷங்களாக அதிகரித்த விலைவாசி, அதே போல விலைவாசி அதிகரிப்பினால் வாழ்க்கை தர பாதிப்பு, அந்த பாதிப்பு காரணமாக அவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட ஒரு அழுத்தம், இந்த அழுத்தங்கள் காரணமாக மக்கள் அரசாங்கத்திடமிருந்து நிவாரணங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆக இந்த நிவாரணங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்தினுடைய கைகள் கட்டுப்பட்டுப்பட்டிருந்தாலும் கூட சில வகை நிவாரணங்களை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே அரசாங்கம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம போன்ற அந்த திட்டங்கள் அதை தொடர்ந்து செல்வதற்கான ஒரு நிலைப்பாட்டிலே அரசாங்கம் இல்லை. ஏனென்றால் இந்த தங்கியிருக்கும் மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டங்கள் அரசாங்கத்துக்கு பொருத்தமானதாக இல்லை என்று சொல்லி சுனில் நந்தினத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் உண்மையும் இருக்கிறது. அது ஒரு தங்கியிருக்கின்ற மனப்பான்மை தற்காலிகமாக அரசாங்க உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட அது நீண்ட காலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாட்டாக இருக்கிறது. மறுபுறமாக பார்க்கின்ற போது மக்களுடைய எதிர்பார்க்கைகள், இளைஞர்களுடைய எதிர்பார்க்கைகள், கல்வி மீதான ஒரு முதலீடு, AI தொழில்நுட்பம் மீதான ஒரு முதலீடு, அதே போல ஒரு AI தொழில்நுட்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தொழில் பாதுகாப்பின்மை, இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்பார்க்கைகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3-4 வருடங்களாக மக்கள் அதிக அழுத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த அழுத்தம் காரணமாகவே அவர்களுடைய மத்தியிலே ஒரு மனச்சோர்வும் ஏற்பட்டிருக்கின்றது. இது என்ன இப்படியே இருந்து எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்பது என்கின்ற வாரான ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கின்றது. மறுபுறம் IMFினுடைய அழுத்தங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துவதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் வேண்டும், IMFினுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து விலகிச் செல்லவும் முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதில் உள்ளடக்குகின்ற விஷயங்களும் கூட இந்த தொனியிலே அந்த பேலன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியை இணைந்து கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், சாதக பாதகங்கள், பொதுமக்கள், தோட்ட தொழிலாளர்கள், அரச தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புகள் எப்படியாக இருக்கின்றன என்கின்ற முதற்கட்ட கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்தமைக்கு பலத்த சிரமத்தின் மத்தியில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அரச நிதியமைச்சரை விட துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பலர் என்று தங்களுடைய நேரங்களிலே அதிகளவு நேரத்தை அவை தொடர்பான பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எம்மோடும் கூட பலத்த சிரமத்தில் இணைந்து கொண்டு இன்றைய
இன்றைய நாளில் உங்களுடைய கருத்துக்களை முதற்கட்ட கருத்துக்களை முன்வைத்தமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 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 வாய்ப்புக்கு நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.